Hello viewers, Senino பார்க்க போறது One Punch Man Season 3 Episode 9 Part 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம சைல்ட் எம்பரர் எப்படியோ அவனை காலி பண்ணியாச்சுன்னு பார்த்தா கடைசியில இன்னும் பவர்ஃபுல்லா வந்து நின்றுட்டு இருந்தால வந்தவன் ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த வான்கோழி வாயன் ஒரு பேர்டு கெட்டப்ல இருந்தால அதை டுங்கன் பறவைம்பாங்க. அந்த ஷோ முடிஞ்சா கூட அவனால அந்த காஸ்டியூமை கலட்ட முடியல. அது என்னாச்சுன்னா நாள் ஆக ஆக அதை அப்படியே அவன் கூட ஒட்டி அவன் மான்ஸ்டராகவே மாற ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அது இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அவன் இதுக்கப்புறம் தான் ஒரு அழிவில்லாதவனா மாற போறான்னு. ஸோ அவனுக்குள்ள இருக்க அந்த வெறி அவனை விடலையாமா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சைல்ட் எம்பரர் அட்டாக் பண்ண வருவான். அவனை எதிர்த்து இந்த வான்கோழி வாயினும் பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை சைல்ட் எம்பரர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுல கொடுமை என்னன்னா கஷ்டப்பட்டு அந்த வேகன் மாப்பாயில காப்பாத்தினாங்கல்ல, இப்ப அவன் அட்டாக் பண்ணி அலேக்கா தூக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனை உன்னால காப்பாற்ற முடியாது தம்பேம்மா. சைல்ட் எம்பரருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டைம் அவன் சூட்டு வேற உடஞ்சி உள்ளுக்குள்ள தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது. நீ எல்லாம் ஹீரோவாக லாய்க்கே இல்ல, இதுல எஸ் கிளாஸ் ஹீரோ வேற. வேலைக்கண்ண வீட்டுக்கு போய் ஒழுங்கா குருவி மிட்டாயும் குச்சி மிட்டாயும் வாங்கி தின்னுட்டு இருக்கணும். இல்லன்னா பிச்சு புடுவன் பிச்சுப்பான். அங்க வேகன்மா கத்திட்டு இருப்பான். லூசு பையில நீ அப்பவே நீ காப்பாத்திருக்கலாம், இப்படி கோர்த்து ஊட்டியாடான்னு. அப்போ சைல்ட் எம்பரர் இருந்துட்டு சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத, நான் ஒன்னும் மத்தவங்க நீ பெருமையா பேசணுங்கிறக்காகலாம் ஹீரோவா மாறல. அது மட்டும் இல்லாம உன்னை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியும்னு வேற கான்பிடென்ட்டா சொல்லுவான். உன்னை அந்த வான்கோழி மண்டையன் எவ்வளவுதான் உனக்கு செருப்பாலேயே அடிய கொடுத்தாலும் நீ திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, அதனால செம்மையா 4 உத கொடுத்தாதான் நீ திருந்துவேமா. அப்போ சைல்ட் எம்பரர் நான் தோக்குறேன்னு தெரிஞ்சாலே நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தம்பே அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்ட்ராங்கா பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள பீதியில கால்குலேஷன் போட்டுட்டு இருப்பான். பயங்கரமான சூட் போட்டிருக்கான், அட்டாக்கிங் பவரும் இருக்குது. சொல்ல போனா அவனோட பவர் நான் கால்குலேட் பண்ணதை விட பயங்கரமா இருக்குது. அவன் போட்டிருக்க சூட்டோட டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வேற வருது. அதையும் வேற அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் என்ன சொல்லுவான், என்னோட பவரை வெளியில கொண்டு வரதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதனால அந்த பவர் எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு ரேகன் பவரை வெளியில கொண்டு வருவான். அந்த வேகன் பயலுக்கு கண்ணு கூசும், அந்த அளவுக்கு பவர். ஆனா அதை வச்சு அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். கொஞ்ச நேரம் பிரைட்டா லைட் மாதிரி எரிஞ்சது, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டுருவான். எதுக்காக இதை பண்ணான்னு பார்த்தா கீழே செத்து கிடந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உயிரோட எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ என்ன ஜோம்பிஸ் எல்லாம் கிளப்பி விட்டான், இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் இருக்கான்னு இப்பதான் இவனுக்கே தெரிய வருது. அட அந்த மூதேவி அவனோட லைஃப் பவரை பயங்கரமா வெளியில கொண்டு வரும்போது அந்த மாதிரி பிரகாசமான வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் சுத்தி இருக்க செத்தவங்க மேல பட்டுச்சுன்னா அவங்க மறுபடியும் உயிரோட ஜோம்பியா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். என்ன பண்றது, அவங்களையும் சமாளிச்சாகணும்ல. சோ சைல்ட் எம்பரர் வேற லெவல்ல சண்டையை போட்டுட்டு இருப்பான். பரவாயில்லையே தம்பி, நல்லா தான் சண்டை போடுற, இன்னும் உன்னால தாக்கு பிடிக்க முடியுதான்னு வேற கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அங்க சைல்ட் எம்பரர் முக்கி சண்டை போறதெல்லாம் அவன் மூக்கல மட்டும்தான் ரத்தம் வரல, மத்தபடி மாங்குன்னு சண்டையை போட்டுட்டு இருக்கான். இங்க இந்த வான்கோழி வாயன் அவனுக்குள்ள இன்னும் வெறுப்பு கோபம் எல்லாமே நிறைய பொங்குச்சுன்னா அவன் பவரும் இன்னும் அதிகமாகும். அதுக்காகவே அவனோட பழைய நினைவுகளை யோசிச்சு பார்ப்பான். அதாவது அவன் பழைய பாஸ் அவனை அவமானப்படுத்தினது, அவனை கேவலமா பேசினதுன்னு நினைக்கும் போதே அவனுக்கு வெறியாகுது. வேகன்மா வேற அங்க கதறிட்டு இருக்கான், இனி எப்படியாச்சும் காப்பாத்துறான்னு. அங்க சைல்ட் எம்பரரையே யாராச்சும் வந்து காப்பாத்தணும், இதுல இவனை வேற காப்பாத்தணுமாமா. சரி அதான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, நம்ம இதுக்கு குறுக்க நின்னுகிட்டு, அதனால நீ சண்டை போடு, நாங்க ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறோம்னு அங்க இருந்து அவன் கிளம்பிடுவான். அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா முன்ன விட அவன் பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான்ல. சோ கீரோ அண்ட் மான்ஸ்டர் கிங்கை விட கண்டிப்பா நான் தான் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பான். அந்த டைம் சைல்ட் எம்பரரோட அந்த ரோபோட் டாக்ஸ் எல்லாம் பறந்து வரும். நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்கன்னு அவனுக்கு செம ஹாப்பி. ஆனா இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த பூச்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னை ஒன்னும் பண்ண முடியாதுமா இப்படி சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போவான். அப்போ அந்த வேகன் மாவை தூக்கிட்டு போகும்போது அவனை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தா பரவாயில்ல, சைல்ட் எம்பரர் பாடியில இருக்க ஒரு பார்ட்டோட சேர்த்தி தான் தூக்கிட்டு போயிருப்பான். அதுவே ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி டப்புன்னு அதை மாத்தி சிவரோட சிவரை வச்சு அவனை ட்ரில் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் டாக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். பட் அது வேலைக்காகல, எல்லாத்தையும் உடச்சு தெறிக்க விட்டுருவான். இங்க இவனால 10 செகண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் தண்ணி கடியில இருக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆஃப் ஆயிரும். சோ என்ன பண்ணிடுவான், மொத்த பவரையுமே த்ரஸ்டர்ஸ்க்கு கொடுத்து சல்லுன்னு பிச்சுக்கிட்டு மேல போவான். போக போக அவனோட ஒன் ஹேண்டை மட்டும் பவர்ஃபுல்லா மாத்தி அதுக்கப்புறம் அவன் சூட்ல இருக்க மொத்த பவர்ஸையுமே ஒன்னு சேர்த்தி மில்லினம் எம்பரர் நோவா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். பட் அந்த ஃபீனிக்ஸ் மேன் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அடிடா அடி, நீ எவ்வளவு அடிச்சாலும் அதை மொத்தத்தையும் நான் அப்சர்வ் பண்ணுவேன்ட்டு அட்டாக்க வாங்குறதுக்காக ரெடியா நின்றுவான். இதை ஒன்னாலெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பவர் வச்சு அடிப்பான். அவனாலையுமே தாங்க முடியாம கதறுவான். சைல்ட் எம்பரரும் ஒன்னும் சும்மாலாம் அட்டாக் பண்ணல. அவன் பண்ண அட்டாக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல இருக்க கிளவுடையே ரீச் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக். சொல்ல போனா அந்த சூட்டே ஹீட்ல வெந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த சூட்ல சுத்தமா பவர் இல்ல, மொத்தமா ஷட் டவுன் ஆயிரும். சைல்ட் எம்பரர் எனிமீஸை கொஞ்சம் கம்மியா எடை போட்டுட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. சரி பரவாயில்ல,
மத்த ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்பான். எல்லாருமே மூமெண்ட்ல இருக்க மாதிரி தான் தெரியும். ஃபிளாஷுக்குமே ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நம்புவான். சரி அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சது, வேகன்மாவை கூட்டு போயிடலான்னு பார்த்தா இது சூப்பரா இருக்குதுன்னு ஒரு சவுண்டு. யாரானா அந்த லூசு பையதான். பாதி பாடி எரிஞ்சு மீதி பாடி சொரிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அதாவது அவன் இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டானாமா. நீ சின்ன பையனா இருந்தா கூட எனக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்க, ஆனா எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. இங்க பாரு என் நிலைமை எப்படி இருக்குதுன்னு. அப்படிங்கும் போதே புரிஞ்சு போச்சு சைல்ட் டெம்பரர் பண்ண எல்லா அட்டாக்குமே வேஸ்டா போச்சுன்னு. ஆல்ரெடி நம்மளால மெட்டல் நைட்டை பாட்டு வந்தான்ல, அவனை எப்படி அக்கக்கா பிரிச்சு வச்சிருந்தானுங்க, அதே மாதிரி இவனையும் படுக்க போட்டு பீஸா பிரிச்சு காஞ்சா மாடு கம்புல பூந்தா மாதிரி மேயா போறானுங்க. சரி இனி இதுக்கப்புறம் தேவையில்லாம முக்கிட்டு இருக்காத, ஏன்னா இனிமேட்டும் உன்னால முக்கவும் முடியாது. அப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா பொறுமையா தடவி கொடுத்து வலிக்காம கொல்லுவேன். இல்ல மறுபடியும் ஏதாச்சும் சேட்டை பண்ணினா மவனே கொலவெறியில கொல்லுவேன். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது சைல்ட் டெம்பரர் கேஷுவலா டே லூசு பையில பேக்கப் டீம் எங்களுக்காண்டி வந்துகிட்டு இருக்குது, அதனால தான்டா இவ்வளவு நேரம் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இப்ப இருக்கிறது ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டு, நானா நினைச்சாதான்டா ஓபன் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டமாப்ல அப்படின்பா. அதையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாஞ்சு வருவான் அட்டாக் பண்றதுக்காக. இங்க சைல்ட் டெம்பரர் என்ன பண்ணிருப்பான்னா அந்த ரோபோடாக்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருந்திருப்பான் போல. அதுங்க என்ன பண்ணும், இந்த ரோபோட்டை அப்படியே மேல தூக்கி விடும். ஃபீனிக்ஸ் மேன் பாஞ்சு வருவான்ல, வாயை ஓபன் பண்ணி உள்ள வந்தோடனே டப்புன்னு லாக் பண்ணிரும். அவ்வளவுதான், உள்ள மாட்டிக்கிட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் எஸ்கேப் ஆயிருவான்னு நினைப்போம். ஆனா அவன் அதை அசால்ட்டா தூளா உடச்சு திருக்க விட்டுருவான். சோ சைல்ட் டெம்பரரோட கடைசி ஆயுதமும் சில்ற மாதிரி செதறிருச்சு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ காலி மவனே. இனி யாரு வந்தாலும் நீ காப்பாற்ற முடியாது. இவ்வளவு நேரம் நீ உயிரோட இருந்ததே பெரிய விஷயம் தம்பி அப்படின்ட்டு கொல்றக்காண்டி பக்கத்துல வருவான். வந்தவன் திடீர்னு விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னடானா அவன் சூட்டுக்குள்ள ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு முக்கிட்டு இருப்பான். அப்பந்தான் சைல்ட் டெம்பரர் ஒரு மேட்டரை சொல்லுவான். அவன் பாடிக்குள்ள முக்கிலிக்கா பூச்சி ஒன்ன போட்டு விட்டானாமா. அதாவது அந்த ரோபோட்டை வச்சு பிடிச்சான்ல, அந்த டைமுங்கும் போது அந்த பாடியோட கேப்புக்குள்ள இவன் போட்டு விட்டான். அது என்ன பண்ணுன்னா அவன் பாடி மோஷன்ல இருக்கிற வரைக்கும் அது கிக்கிலிக்கா மூட்டிக்கிட்டே இருக்கும். அவன் சிரிச்சு சாகிற வரைக்கும் அது விடாது. சைல்ட் டெம்பரர் எவ்வளவு சைல்டிஷான ஆளுன்னு காமிச்சிட்டானா, வெளியில நான் தான் பெரிய பருப்பு புடலங்கா கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு கூட சொல்லிட்டு தெரியலாம். பட் இப்படி கிக்கிலிக்கா மூட்டினா எவனா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சோ விழுந்து சிரிச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டு இருப்பான். அவனுக்கே கடுப்பாயி அந்த பூச்சை வெளியே எடுக்கணும்னு அவன் சூட்டை கிழிச்சிருவான். இது சைல்ட் டெம்பரருக்கு அட்வான்டேஜா போயிடும். ஏன்னா அந்த சூட்டை வச்சுதான் அவன் பெரிய பல்பு மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்ப சூட்டு கிழிஞ்சிருச்சுல்ல, கிழிஞ்ச அடுத்த செகண்ட் மறுபடியும் வீக் ஆயிருவான். வாடா வண்டலூர் வாயான்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு இழுப்பான். வேணான்னு அவன் கதறுவான். கேட்க மாட்டானே, வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவன் கதறிட்டு இருக்க அந்த டைம் அந்த பச்சை மட்டையன் சிவப்பு மட்டையானு இருக்கானுங்கல்ல, அதான் நம்ம ஃபிளாஷ் கூட சண்டை போட்டவனுங்க, அவனுங்க பாடி பாத்தீங்கன்னா மறுபடியும் முழுசா க்ரோ ஆகி மறுபடியும் உயிரோட வந்துருவானுங்க. இந்த சத்தத்தை கேட்டுதான் எந்திரிச்சிருப்பானுங்க. என்னடா நடக்குது இங்கன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம சைட்டமாவை காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி போட்டுக்க துணியை தலையில போட்டுக்கிட்டு என்னடா இது, ஒன்னா அதிருது இல்ல ஒழுகுது இல்லன்னா ஏதாச்சும் ஊழ விடுது, இது என்ன தண்ணி, எவனாச்சும் பாத்ரூம் போய் ஒழுகுதா, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அந்த டைம் இவனுக்கு ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஃபிளாஷ் கிட்ட தானே சண்டை போட்டுட்டு இருந்தோம், எப்படி இங்க வந்தோம் ஒன்னும் புரியலையேன்னு. கடைசியா மான்ஸ்டரா மாதிரி சண்டை போட்டதையே மறந்துட்டானுங்க போல. ஆனா நம்மளை இப்படி பிறந்த மேனிக்கு படுக்க போட்டு போனது அந்த ஃபிளாஷ் தான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி வண்டையா திட்டிகிட்டே தான் போவானுங்க. அப்பதான் வழியில நம்ம சைட்டமாவை பாப்பானுங்களா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கிளவின்னு நினைப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் ஓ இவன் ஹீரோவான்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா சுத்தி அடிப்பானுங்க. நம்ம ஆளுக்கு தான் ஒன்னும் ஆகாத, ஏன்டா எடுபட்ட முள்ள மாதிரி கேப் மாதிரிக்கலாம் இப்பதான்டா மீட் பண்ணோம், அதுக்குள்ள வந்து ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கும் போது நீ வாய் ஓவரா பேசுற, நான் எப்படி இப்ப நாங்க உன்னைய போட்டு தள்ளணும், ஆனா எங்களுக்கு வேற ஒருத்தனை கொல்ல வேண்டிய வேலை இருக்குது, அவனை முடிச்சுட்டு வந்து உன்னைய கவனிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவானுங்க. அவனுங்களே அமனமா வந்தானுங்க, அவனுங்களே அட்டாக் பண்ணானுங்க, அவனுங்களே புலம்புனானுங்க, அவனுங்களே போயிட்டானுங்க. யாரா நீங்களான்னு நம்மளும் முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க அந்த ஃபீனிக்ஸ் மேனை போட்டு தள்ளியாச்சு. அவனோட காஸ்டியூமோட சக்தியும் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. இனிமேட்டெல்லாம் உயிரோட வரமாட்டான். வேகன்மா அவனை பயங்கரமா பாராட்டுவான். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ எஸ் கிளாஸ் ஹீரோவா சண்டை போட்டு சூப்பராகவே ஜெயிச்சிட்ட, சரி நம்ம கிளம்பலாமா. மறுபடியும் அவன் சொல்றது ஒன்னே தான், எதிரியோட பலம் தெரியாம நான் மோதினது பெரிய தப்பு, சரி நம்ம கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு அந்த டிரான்ஸ்மிட்டர் வழியா எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவான். நான் வேகன்மாவை காப்பாத்திட்டேன், சர்ஃபேஸுக்கு போயிட்டு இருக்கேன், மற்றவங்க எல்லாம் நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை மட்டும் கிளிங்க, தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் எனிமீஸ் கூட சண்டை போடும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா சண்டை போடுங்க, ஏன்னா இவனுக்கு ஒவ்வொருத்தரும் கிறுக்கு பயல்களா இருக்கானுங்க. அப்படிங்கும் போது அங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம ஜோம்பி மேன் பேசுவான். சூப்பர் சைல்ட் டெம்பரர், நீ இல்லன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம், கலக்கிட்டேன்பான். அதுக்கப்புறம் சைல்ட் டெம்பரர் வேகன்மா கிட்ட அந்த செல்லுல நீ மட்டும் தான் இருந்தியா இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்களான்னு. அவன் நான் மட்டும் தான் நீருவான். ஏன்னா அவனை சொன்னா அப்புறம் அவனையும் காப்பாத்தணும்னு போவாங்க, யாரும் இல்லன்னு சொன்னா இவனை மட்டும் கூப்பிட்டு போயிருவான்ல, அதனால வீம்புக்குன்னே அந்த பையலை பத்தி சொல்லாம விட்டுருவான். சரி ரைட்டு, அப்ப நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பொறுமையா பொடி நடையா கிளம்பிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க சேஃப்டியா சர்ஃபேஸுக்கு போய் சேர்ந்தாங்களா, நம்ம சைட்டமா என்னென்னலாம் ஃபன் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.